விவசாயிகளிடம் நிலத்தை பறிப்பது குழந்தையிடம் இருந்து தாயை பிரிப்பதற்கு சமம் என்று அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தமிழ்தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார் 143வது பிறந்த நாளை முன்னிட்டு எழும்பூரில் உள்ள தமிழ் வளர்ச்சி இயக்கத்தில் தெரிவிக்கப்படத்திற்கு பள்ளிக்கல்வி மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நமக்கு விவசாயமும் வேண்டும், விமான நிலையமும் வேண்டும் என்று கூறினார். பரந்தூர் விவசாயிகள் இத்தனை காலம் சிறைவாசம் வாழ்ந்துள்ளனர் என்றும் அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்தார். பரந்தூரில் கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை என்ன செய்வது என்பது குறித்து பேச்சு நடத்தி சுமூக முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். முதல் படி இனி ஒவ்வொரு படியா ஏறி போன இப்ப ஒரு விவசாயி கிட்ட இருந்துங்க நிலத்தை பிடுங்குவது ஒரு குழந்தையிடமிருந்து தாயை பிடுங்குவதுக்கு சமம். கவனிக்கணும், தாய்கிட்ட இருந்து குழந்தை பிடுங்கிறது இல்ல. தாய்க்கு வேதனை தான் இன்னொரு குழந்தையை எடுத்துரும் ஆனா தாய். ஆனா ஒரு குழந்தை அம்மாவை தவறு விட்டா எப்படி, அது மாதிரி ஒரு விவசாயிகிட்ட இருந்து நிலத்தை பிடுங்கிறது. இந்த உலகத்துல வந்த எல்லா பெரிய வன்முறைகளும் ஆரம்பமான முதல் வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா வளர்ச்சி தான் ஆரம்பிப்பாங்க, டெவலப்மெண்ட். அப்ப ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் நோக்கி தான் நம்ம போகணும். நமக்கு விமான நிலையமும் வேணும், விவசாய நிலமும் வேண்டும். அதற்கான இந்த பயணத்துல சொன்னதை செய்தார் முதல் படிதான் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல வரக்கூடாது. அது ஒரு உறிஞ்சிடும். நான் சட்டமன்றத்துல கூட பதிவு பண்ணேன். இவ்வளவும் தாண்டி 1000 நாட்களை தாண்டி அந்த மக்கள் போராடி இருக்கிறாங்க. சுத்தி பேரிகேட் போட்டு இந்தியாவுக்குள்ளார ஒரு இந்தியா வச்சிருந்தாங்க. ஆதார் கார்டு காட்டாம யாரும் உள்ள போக முடியாது, வெளில வர முடியாது. அப்படிப்பட்ட சூழல் இப்பொழுது மாறி இருக்கிறது. இப்போது எப்படி பறவைகள் கூட வந்து போகுது, மனிதர்கள் வந்து போகாத சூழல் மாறி இருக்கிறது. அந்த விவசாய பெருமக்கள் வந்து சட்ட வல்லுநர்களோடு சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதால அது கலந்தாலோசித்து தான் நம்ம சொல்லணும். கலந்தாலோசித்து அவர்களுக்கு ஃபேவராவே இதை நம்ம பண்ணணும்.